அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு யாருக்காக அப்படின்னு சொன்னா, குழந்தைகளுக்கு தமிழின் முக்கியத்துவத்தை சொல்லித்தராத பெற்றோர்களுக்கான பதிவு இது. அவங்க தமிழ் அறகுறையா பேசுவாங்க, தமிழுடைய இம்பார்ட்டண்ட்டை சொல்லி தர மாட்டாங்க. நிறைய வார்த்தைகளுக்கு தமிழ்ல வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றது, அதுக்கான வார்த்தைகள் தெரியாது. ஓகே, அந்த மனிதர்கள் வந்து பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த செலிப்ரேட் பண்ற விதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியாதுங்க. தமிழை பிழையின்றி பேச தெரியாதவர்களால் பொங்கலை உணர முடியாது. அதனால வந்துட்டு தமிழுடைய பெருமையை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எத்தனை லாங்குவேஜ் பேசினாலும் நம்ம நினைக்கிறத அப்படியே வெளிப்படுத்த முடியாத அப்போதான் தாய்மொழியினுடைய பெருமை நம்மால உணர முடியும். அதனால நம்ம எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, நம்முடைய பிழைப்பிற்காக, நம்முடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, ஃபினான்ஷியலா நம்ம வந்துட்டு உயரணும் அப்படின்றதுக்காக வெளிநாடுகளுக்கு நம்ம போறோம், சம்பாதிக்கிறோம். ஓகே, அதெல்லாம் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வந்துட்டு சோ இம்பார்ட்டன்ட். திரைக்கடல் ஊடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சென்றாலுமே சரி நம்முடைய தாய்மொழியை மறந்துடக்கூடாது. அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரணும். பிழையின்றி பேசுவதற்கு, எழுதுவதற்கு சொல்லி தரணும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உள்ள குழந்தைங்க வந்துட்டு ஆங்கிலத்தையும் முழுவதும் பேச மாட்டேங்கிறாங்க, தமிழையும் முழுவதும் பேச மாட்டேங்கிறாங்க. ரெண்டுத்திலையுமே வந்துட்டு பிழை ஏற்படுது. அதனால தயவு கூர்ந்து குழந்தைங்களுக்கு முதல்ல நம்ம தாய்மொழியை பிழையின்றி எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி.